உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நமக்கு ஆசீர்வாதமாக அமைவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். யோபுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். யோபுடைய வாழ்க்கையின் பல்வேறு காரியங்களை படிக்கலாம். நம்ம படிக்கக்கூடிய பகுதி சாரமுள்ள சாட்சி. யோபுடைய வாழ்க்கையிலே யோபு சாரமுள்ள சாட்சியாக காணப்பட்டார்ன்றதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். யோபுடைய சாட்சின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது யோபுடைய தனி வாழ்க்கையிலே சாட்சி, அதே போல யோபுடைய குடும்ப வாழ்க்கையிலே சாட்சி, மூன்றாவது யோபுடைய இழப்பின் மத்தியிலே சாரமுள்ள சாட்சின்னு சொல்லி சொல்லும் போது ஒவ்வொரு பகுதியா பாக்குறோம். மூன்றாவது தேவன் கொடுத்த சாட்சி, நான்காவது இழப்பின் மத்தியிலே சாட்சி. இழப்பின் மத்தியில் சாட்சின்னு சொல்லி பார்க்கும்போது இழப்பின் விவரத்தை பற்றி படிச்சோம். யோபு ஒரே நாளிலே தன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்தான், சொந்தங்களை இழந்தான், தன்னுடைய சுகத்தையும் இழந்து விட்டார். சரி, இந்த இழப்புக்கான காரணம் என்ன? கடந்த 2 வாரம் படிக்கும் போது யோபுடைய உத்தமம், யோபு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடியினாலே தேவன் இந்த காரியங்களை அனுமதித்தார். தேவனுடைய சாட்சி, சாத்தானுக்கு முன்பாக தேவன் கொடுத்த உன்னதமான சாட்சி. மூன்றாவது சாத்தானுடைய பழி, நான்காவது தேவனுடைய அனுமதி. சரி, இது போன வாரம் படிக்கும் போது சாத்தானின் பழி வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இதை படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சில கேள்விகள் நம்ம மத்தியில வந்துச்சு. அந்த கேள்விகளை மாத்திரம் பார்த்துட்டு உள்ள போலான்னு சொல்லி நினைக்கிறேன். கடைசியாக போன வேதாராய்ச்சி முடிவதற்கு முன்பாக தம்பி பினு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, ஏசாயா 53வது அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனத்துடைய இந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த கொரோனா காலகட்டத்திலையும் சரி, அல்லது வியாதி வழியாக கலந்து செல்லக்கூடிய மக்களும் அநேகர் பயன்படுத்தக்கூடிய வசனம் இந்த வசனம். என்ன வசனம்னா, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இப்போ பினு கேட்ட கேள்வி என்னன்னா, விசுவாசிகளுக்கு வியாதி வரலாம், ஆனா அந்த வியாதி மத்தியில இந்த வசனம் என்ன வாக்கு கொடுக்கிறதுனா, கண்டிப்பாக சுகம் வெளியே உள்ள மக்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை தம்பி கேட்டாங்க. சரி, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஒரு வசனத்தை படிக்கும் போது என்றைக்குமே அதோடைய கான்டெக்ஸ்ட் அடிப்படையில படிக்கணும். இந்த வசனம் 5ஆம் வசனத்துடைய பின்பகுதி. இந்த வசன பிரிப்பு, அதிகார பிரிப்பு எல்லாம் ரொம்ப பின்னாடி வந்தது. எபிரேய வேதாகமத்திலேயோ கிரேக்க வேதாகமத்திலேயோ இந்த அத்தியாயம் பிரிக்கிறதோ வசன பிரிப்போ கிடையாது. வரிசை எழுதிட்டே தான் வராங்க. இந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு செமிகோலன் வருது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தம்பி தினேஷ் அழகா அதை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. நொறுக்கப்பட்டார், அடுத்து செமிகோலன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அகைன் செமிகோலன். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் சொல்லக்கூடிய வசனம் எதை குறிக்குதுன்னா, நம்முடைய பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மீட்பு, ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. இதை நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இன்னொரு வசனம் வாஸ்தா நமக்கு புரியும். 1 பேதுரு எழுதிய 1வது நிருபம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்க கேட்கலாம். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அந்த வசனம் அப்படியே இங்க ரிப்பீட் ஆகுது. பாடுகளை பற்றி பேதுரு எழுதுகிறாரு. வேதனையை பற்றி எழுதும் போது இயேசு கிறிஸ்து கடந்து போன பாதையை குறித்து பேதுரு எழுதுறாரு. எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, 24ஆம் வசனத்தை அப்படியே நல்லா கவனிங்களேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். மறுபடியும் செமிகோலன் தொடர்ச்சி, அதோடைய ஒரு பகுதி. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன அர்த்தம்? இந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய பாவத்திலிருந்து வரக்கூடிய மீட்பு, பாவ மன்னிப்பை குறிக்கக்கூடிய வசனம் இந்த வசனம். அதனால இந்த வசனத்தை வச்சு
கர்த்தர் கிடைக்காவிட்டால், ஒருவேளை கேக்குதா, ஒருவேளை வியாதி வந்து சுகமாகாவிட்டால் நம்முடைய விசுவாசத்துல கோளாறு இருக்கு, அல்லது நாம் ஏதாவது பாவம் செய்திருப்போம், அல்லது நம்முடைய மூதாதையர் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று நாம் போதிப்போமானால் அது வசனத்துக்கு எதிரான போதனை. இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. பாவம் வியாதிக்கு ஒப்பிடப்பட்டு நிறைய வசனங்கள் ஏசாயாலே இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. பட் ஒரே ஒரு வசனம், ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். இதே ஏசாயா முதல் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா 1வது அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் கொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமாய் இருக்கிறது. உள்ளக்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீர் பிரிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக வாழக்கூடிய வாழ்க்கை எதற்காக ஒப்பிடப்பட்டிருக்குன்னா வியாதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. இந்த இடத்துல சரீர வியாதியை குறிக்கவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும் போது நம்முடைய வாழ்க்கை தேவனால் அமிதமாக சித்தரிக்கப்படுகிறது. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அந்த புண் வந்து ஆறாத ஒரு புண் சொல்லப்பட்டிருக்கு. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. நீங்க மனம் திரும்பல, பாவத்தை விட்டு விலகவில்லைன்னு சொல்றாரு. அதனால ஏசாயா 53வது அதிகாரம் 5ஆம் வசனம் குறிப்பிடுவது சரீர பிரகாரமான சுகத்தை குறிப்பிடவில்லை. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் சொல்லி தேவன் வாக்கு பண்ணினது எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் சுகம் கொடுப்பார் என்று நம்ம சொல்லப்படவில்லை. அப்போ வந்து அதற்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 53வது அதிகாரம் 4ஆம் வசனம். 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார்ன்றது வந்து எதிர்காலத்துல மேசியா எவ்விதமாக செயல்படுவார் என்பதை குறித்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது? மத்தேயு 8வது அதிகாரம். மத்தேயு 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. மத்தேயு 8:14 முதல் 17 வரை. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிடியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். தம்முடைய வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்னு சொல்லி அதுல படிக்கிறோம். சொல்லிட்டு இந்த இடத்துல மத்தேயு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனத்துல உள்ள தீர்க்க தரிசனத்தை எடுத்து சொல்றாரு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 4வது அதிகாரம் மேசியா எவ்விதமாக சுகம் கொடுப்பார் என்ற வாக்கு தத்துவம் அல்லது தீர்க்க தரிசனம் இந்த பகுதியில நிறைவேறுது. மற்றபடி இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துல நமக்கு கண்டிப்பாக சுகம் கொடுக்கப்படும் என்ற அந்த ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்படவில்லை. நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவையிலிருந்து நம்மை நோக்கி கடந்து வந்தாலும் எல்லா விசுவாசிகளுக்கும்
எல்லா நேரத்திலேயும் தேவன் சுகம் கொடுப்பார் என்று வேதாகமும் சொல்லவில்லை. ஆகவே அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு, அதாவது ஏசாயா 53வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுப்பார் என்று நம்ம கிளைம் பண்றது தப்பு. இதுல பைபிள்ல இன்னும் நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஆண்டவராலே எல்லா வியாதியையும் சுகமாக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வீக சுகத்தை நான் நம்புறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா God is able to heal every disease, but he is not obligated to do it so. அதாவது அவர் கண்டிப்பாக சுகம் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதுக்கு மத்தேயு 9வது அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இன்னும் நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். மத்தேயு 9:35 வாசிக்க வேண்டாம், நீங்க கவனிங்க. அதே போல பவுலுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பவுலுடைய உடம்பிலேயே வியாதி இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, பவுல் தன்னுடைய நண்பர்கள் 2 பேருக்காக ஜெபிக்கும் போது தேவன் அவர்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை. நீங்க ஒரு நாள் அதை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும், பிலிப்பியர் 2:25 30, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனம். நான் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல இருந்து அநேக காரியங்கள் நான் கோட் பண்ணேன். அதனால ஒரு வியாதியே இல்லாத ஒரு சரீரம், பலவீனமே இல்லாத ஒரு சரீரம், வியாதியினாலே பாதிக்கப்படாத ஒரு சரீரம் விசுவாசிகளுக்கு எப்போ கொடுக்கப்படும்னா, நானும் நீங்களும் மறுரூபமாக்கப்படும் போது, நம்முடைய மரணத்துக்கு பின்பு அல்லது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது நம்முடைய சரீரம் மீட்கப்படும். அது வரைக்கும் இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு வியாதி வர்ற மாதிரி விசுவாசிகளுக்கு வியாதி வர வாய்ப்பு உண்டு. எப்போ நம்ம மீட்கப்படுவோம்? ரோமர் 8வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் அதை பற்றி வாசிக்கிறோம். ரோமர் 8:18 23 வாசிக்க வேண்டாம். அதனால தேவன் அனுமதிக்கும் போது வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. எல்லா வியாதிகளும் நம்முடைய பாவத்தினாலே வருவதில்லை, எல்லா வியாதிகளும் பிசாசினாலே வருவதில்லை. வியாதிகளை தேவன் சில நேரங்களில் நம்முடைய லைஃப்ல அனுமதிக்கிறார். சரி, இப்ப நம்முடைய வேத ஆராய்ச்சிக்கு நம்ம திரும்பி போவோம். ஏன்னா இந்த காரியங்களை நம்ம சரியா புரிந்து கொண்டோம்னாதான் வாழ்க்கையில வேதனைகள் மத்தியில கடந்து போகும்போது நாம் சோர்ந்து போகாமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும். யோபுடைய இழப்புகளுக்கு காரணம் என்னன்னா, யோபுடைய உத்தமம் சொல்லி பார்த்தோம். எந்த ஒரு மனிதன் தேவனோடு நெருங்கி நடக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சிற்றைகள் உண்டு, இழப்புகள் உண்டு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இழப்புகள் இருந்துச்சு, சிற்றை இருந்துச்சு, தேவன் சோதித்தார். ஆனால் லோத்துடைய வாழ்க்கையிலே சோதனை இல்லை. இதை நம்ம படிச்சோம். தேவன் பிசாசுக்கு முன்பாக யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அதே நேரத்துல சாத்தான் என்ன பழி சொன்னா, ஆண்டவரே நீர் அவனை பாதுகாக்கிறீர், யோபு எதற்காக உம்மை பின்பற்றுகிறான் சொல்லி சொல்லும் போது, ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக உம்மை பின்பற்றுகிறான் சொல்லி அவர் மீது அநியாயமாக இல்லாத காரியத்தை பழி சுமத்துகிறான் சாத்தான். நம்ம ஏற்கனவே படிச்சோம். சேட்டன்ற வார்த்தைக்கு அக்யூசர் சொல்லி அர்த்தம், குற்றப்படுத்துகிறவன். இல்லாத காரியத்தை இருப்பது போல தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டக்கூடியவன் சாத்தான். அதே போல யோபுவையும் குற்றம் சாட்டுகிறான், தேவனையும் குற்றம் சாட்டுகிறான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. தேவனை என்ன குற்றம் சாட்டுகிறான்னா, தேவனுடைய தன்மையே சாத்தான் பழி சுமத்துகிறான். என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீர் ஏன் யோபுவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீர், நீர் ஏன் யோபுவை ஆசீர்வதிக்கிறீர், ஏன் யோபுவுக்கு இவ்வளவு சொத்தை கொடுத்திருக்கிறீர், யோபுவுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், ஏன் தெரியுமா? இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தனா நீ என்னை அதற்கு பதிலாக ஆராதிப்பாய் என்று, அதற்கு பதிலாக நீ என்னை தொழுது கொள்வாய் என்று சுயநலத்தோடு நீர் இவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். சாத்தான் தேவனை குற்றப்படுத்துவதையும் விட்டு வைக்கவில்லை. அவன் என்ன சொல்றானா, ஆண்டவரே உம்முடைய தன்மை சரியான தன்மை கிடையாது, நீ சுயநலம் உள்ள கடவுள் சொல்லி சொல்றான். யோபுவை சொல்லும் போது என்ன சொல்றானா, யோபு சுயநலமாக இவை எல்லாம் கிடைக்கிறபடியினாலே உம்மை பின்பற்றுகிறான். ஒருவேளை இவை எல்லாவற்றையும் அவனை விட்டு எடுப்பீரானால் அவன் உம்மை தூஷியாதிருப்பானோ பாரும். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே உமக்கும் யோபுவுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, ஒரு கவனன்ட் இருக்கு. நான் இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், இதெல்லாம் நான் கொடுத்ததால நீ என்னை பின்பற்ற வேண்டும், என்னை நீ மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி நீங்க ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறதாலதான் யோபு உம்மை பின்பற்றுகிறான்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு ஆண்டவர் பதில் சொல்லும் போது என்னன்னா, அனுமதி கொடுக்கிறார், தேவனுடைய அனுமதி. இல்ல சாத்தானே, யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆகவே ஒருவேளை இவை எல்லாவற்றையும் எடுப்பதற்கு
நான் அனுமதி கொடுத்தாலும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே இருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார் என்று சொல்லி யோபுவுடைய வாழ்க்கையின் அநேக காரியங்களை சாத்தான் எடுத்து போடுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். சாத்தானாலே இவ்வளவு காரியங்களை செய்ய முடியுமா? நமக்கு கேள்வி இருக்கு இல்லையா? தேவன் அனுமதிக்க கூடிய அளவுக்கு சாத்தானாலே காரியங்களை செய்ய முடியும். தேவன் அனுமதிக்காத பகுதிகள்ல சாத்தானாலே செயல்பட முடியாது. அப்போ இந்த இடத்துல தேவன் முதலாவது பேச ஆரம்பிக்கிறார், தேவன் அனுமதிக்கிறார். முக்கியமாக யோபுடைய விசுவாசத்தை, யோபுடைய நோக்கத்தை, யோபு ஏன் தேவனை பின்பற்றுகிறான் என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டுவதற்கு தேவன் இதை அனுமதிக்கிறார். இப்போ ஒரு கேள்வி அநேகருக்குள்ள வருது. என்ன கேள்வினா, ஒருவேளை இதற்காக தான் தேவன் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் சொல்லி யோபுவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்? யோபுவுக்கு தெரிந்திருந்தால் அவர் இந்த காரியத்திலே நிற்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். எனக்கு தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில ஒரு டிபேட் நடக்குது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. பிசாசு சொல்லுகிறான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக யோபு தேவனை பின்பற்றுகிறான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு பேருக்கு இடையில ஹெவன்லி டிபேட் நடக்குதுன்றது யோபுவுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் எளிதாக இதை கடந்து போயிருப்பார். ஆனா பல ஆண்டுகள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன நடந்தது என்பதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். யோபு வாழ்ந்த காலகட்டத்துல யோபு வேதனை மத்தியில கடந்து செல்லும் போது என்ன காரணம் என்பது அவருக்கு தெரியாது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த இழப்பு? ஏன் நான் தேவனுக்கு உத்தமனாதான வாழ்றேன்? அநியாயமாக பாவம் செய்யக்கூடிய மக்கள், அநியாயமாக வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலேயும் அநேக வெற்றிகள் இருக்கு, அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனா தேவனை உண்மையும் உத்தமமாக பின்பற்றக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த இழப்பு? ஏன் இந்த பாடுகள்? ஏன் சுற்றிலும் உள்ள மக்கள் மத்தியில என்னுடைய இழப்பு என்னை தலை குனிய வைத்திருக்கிறது? பின்னாடி நம்ம வாசிக்கிறோம்ல, எல்லாரும் சொல்றாங்க, யோபுவே நீ ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வரும்போது, இது இப்படிப்பட்ட சரீரப்பிரகாரமான இழப்புகள், மரணம் வரும்போது தேவனை அறியாத மக்கள் எளிதா தூற்றுறாங்கல்ல, இந்த கடவுளை பின்பற்றி உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? இந்த கடவுள் நல்லவராக இருப்பாரானால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்விதமான இழப்பை அனுமதித்திருக்க வேண்டும்? என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்ககிட்டயும் கேட்டிருப்பாங்க. சுற்றிலும் உள்ள மக்கள் நம்மை பார்ப்பது நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தேவனை பின்பற்றுகிறோம் என்று. இந்த கிறிஸ்தவ வட்டாரங்கள்லயும் போதனை அவ்விதமாக தான் இருக்கு. ஆனால் அந்த விசுவாசம் சாத்தான் சொல்லக்கூடிய விசுவாசம். இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் நாம் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அருமையான தேவனுடைய மக்களே, நம்ம கவனமாக இருப்போம். வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது அந்த இழப்புகளுக்கான காரணத்தையே தேடி தேடி சோர்ந்து விடாதபடிக்கு தேவன் அதிலே ஏதாவது தவறை உணர்த்துவாரானால் சரி செய்யலாம். மற்றபடி இழப்புகளுக்கான காரணத்தை தேவன் சொல்வதில்லை. யோபு உயிரோடு இருக்கிறவங்க சொன்னாரா? சொல்ல. யோபு மரித்து தேவனுடைய சமூகத்துக்கு போயிருக்கும் போது ஒருவேளை தேவனுடைய சன்னிதானத்திலே யோபு இந்த ரகசியத்தை அறிந்திருக்கலாம். ஆகவே இதை கேட்டுட்டு இருக்க என்னுடைய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில இழப்புகள் வழியாக, எதிர்மறையான சூழ்நிலை வழியாக கடந்து செல்லும் போது அதற்கு காரணம் தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மற்றபடி நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்ள, நம்மை நாமே வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான சத்தியம். தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதியின்றி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே நடைபெறாது. இது பழைய ஏற்பாட்டுடைய போதனையா? இல்லை. அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். யோபுடைய தீம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யோபுடைய தீம் சஃபரிங் கிடையாது, பாடுகள் கிடையாது. தேவன் சர்வ வல்லமையுடையவர். அவர் சர்வாதிகாரியாக செயல்படக்கூடிய தேவன். அவருடைய ஆளுகைக்கு கீழே நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஆகவே அவருடைய அனுமதியின்றி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடைபெறாது. பின்னாடி புதிய ஏற்பாட்டுல இதுக்கு ஆதாரம் உண்டா? இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக சொன்னார் இல்லையா? உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம தலையில இருக்கக்கூடிய முடி நமக்கு தெரியாது. பிதாவுடைய சித்தம் இல்லாதபடிக்கு
தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே என்ன செய்யாது, விழாது விழாது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்த்திருக்கோம் இல்லையா? என்னுடைய பிதாவின் சித்தம் இல்லாதபடிக்கு இவைகளில் ஒன்றும் கீழே விழுவதில்லை, ஒன்றும் கீழே விழுவதில்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய தேவன். அப்போ நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டவர், நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் ஏதோ கேஷுவலா அனுமதிச்சிருவாரா? கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. அதனாலதான் பவுல் ரோமர் 8வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல அழகா எழுதுற. ரோமர் 8:28 இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். அன்றியும் அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 வசனத்தை நல்லா நம்ம மனசுல பதிச்சு வச்சுக்கிறோம். அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா, எப்படி என்ன அர்த்தம்? தேவன் அழைத்தவர்கள், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாவது. இரண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்னா அவரை ஆராதிப்பவர்கள் சொல்லி அர்த்தம் இல்ல. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்னா காணிக்கை கொடுப்பவர்கள் என்ற அர்த்தம் அல்ல, அதெல்லாம் நல்லது. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள்னா ஓடி ஆடி அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அது நல்லது. ஆனால் நம்முடைய ஊழியமோ, நம்முடைய ஆராதனையோ, நம்முடைய காணிக்கையோ, நானும் நீங்களும் தேவனை நேசிக்கிறோம் என்று நாம் முடிவு செய்ய முடியாது. யோவான் 14:15 நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ இந்த மறுபடியும் இந்த ரோமர் 8 பார்க்கலாம். ரோமர் 8 நீங்க பாத்தீங்கன்னா, அவராலே அழைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் விளைவுகள் உண்டு, அதுல சந்தேகமே இல்லை. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தும் நடக்கிறோம். அப்படி வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, வாழக்கூடிய ஒரு பெண்ணுடைய, ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய மக்களே, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார். இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கடினமான ஒரு சத்தியம், ஆனா வசனம் அப்படிதான் சொல்லுது. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். எப்படி நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார்? அதே இதுல 29ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்னிறுத்தினார். இந்த வசனங்கள் எவ்வளவு அழகா சொல்லுது இல்லையா? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்கள், எல்லா இழப்புகள், எல்லா வேதனைகள், எல்லா அநீதிகள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறார். இதான் யோபு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய பிள்ளைகளாகிய அல்லது இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கக்கூடிய நமக்கும் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான். இதை கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, உங்களால நீங்க கடந்து போற பாதை நன்மைக்கு எதுவானதுன்னு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவள், நான் தேவனை நேசிக்கிறவன், தேவனை நேசிக்கிறவள். எதற்கு? நன்மைக்கு ஏதுவாக தேவன் அனுமதிக்கிறார், அனுமதிக்கக்கூடிய தேவன். அப்போ இழப்பிற்கான காரணம், இந்த 4 காரணங்கள் இந்த பகுதி சொல்லுகிறது. இழப்பிற்கான காரணம் என்னன்னு சொல்லி பின்னாடி அவருடைய நண்பர்கள் நிறைய சொல்றாங்க, நமக்கு நேரம் இருந்தா அதை படிக்கலாம். மற்றபடி நாம் அந்த வேத பகுதியிலே கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், காரணமே இல்லாம நீ அவனை கஷ்டப்படுத்துவதற்கு, இழப்பதற்கு என்னை ஏவின போதிலும் அவன் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். சரி, இவ்விதமாக இழப்புகள் வரும்போது, வாழ்க்கையிலே அடிமேல் அடி வரும்போது நாம் சாட்சியாக இருக்க முடியுமா? ஆசீர்வாதம் வரும்போது சாட்சியாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர் எனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கார். பிரைஸ் தி லார்ட் பிரதர், இவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லி அவருக்கு சாட்சி சொல்வது
அவருக்கு சாட்சியாக இருப்பது சாதாரணமான ஒரு காரியம். அது பொதுவாகவே எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இழப்பின் மத்தியில் சாட்சியாக இருக்க முடியுமா? இழப்பின் மத்தியில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியுமா? இழப்பின் மத்தியிலேயும் யோபு மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்தார். இது எப்படி முடியும்? இந்த பகுதியில ஒரு சில காரியங்கள் நம்ம படிக்கலாம். 1வது அதிகாரம் 20வது வசனம், 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. யோபுவை நோக்கி செய்திகள், இழப்பின் செய்தி வரிசையாக வருகிறது. என்ன வருகிறது? யோபுவே, உம்முடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டது. யோபு எந்த அளவுக்கு சொத்துக்களை இழந்தார்? பின்னாடி நீங்க யோபுவை படிச்சு பாத்தீங்கன்னா, என் வேலைக்காரனை பார்த்து நான் கெஞ்ச வேண்டியதாயிற்று. வேலைக்காரனை பார்த்து எஜமான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கெஞ்ச வேண்டியிருக்கு. வேலைக்காரனை பார்த்து நான் கெஞ்ச வேண்டியதாயிற்றுன்னு சொல்லி சொல்றாரு. பின்னாடி அவர் சாம்பல் மேல உட்கார்ந்துருக்காரு. பின்னாடி படிப்போம். சாம்பலிலே உட்கார்ந்தான்றத படிப்போம். சாம்பலிலே உட்கார்ந்தான்னு சொல்லி படிக்கும் போது என்ன படிக்கிறோம்னா, நகரத்துக்கு புறம்பே எல்லா வேஸ்ட் அல்லது மாட்டுடைய மற்ற ஒட்டகங்களுடைய குதிரையுடைய சாணத்தை எல்லாம் போட்டு எரிப்பாங்கல்ல, அந்த சாம்பலின் மேல் போய் உட்கார்ந்திருக்கிறார் யோபு. பிச்சைக்காரனை போல உட்கார்ந்திருக்காரு. எல்லாம் போயிடுச்சு. சரி, அது மாத்திரம் இல்ல, அதையாவது தாங்கிக் கொள்ளலாம். அடுத்து என்ன தெரியுமா நடக்குது? பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். பிள்ளைகள் விருந்து கொண்டாடும் போது பாலைவனத்திலிருந்து வந்த காற்று அந்த கட்டிடத்தின் மீது மோத, அந்த வீட்டின் மீது மோத, பிள்ளைகள் மீது அப்படியே விழுந்து 10 பிள்ளைகளும் 7 மகன்களும் 3 மகள்களும் இறந்து விட்டார்கள். இந்த செய்தி யோபுடைய காதுக்கு வருகிறது. யோபுடைய காதுக்கு வந்த உடனே யோபுடைய ரியாக்ஷன் என்னன்றதை நம்ம படிக்க போறோம். அருமையான தேவனுடைய மக்களே, நானும் நீங்களும் ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம்? நானும் நீங்களும் ஆண்டவரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? நானும் நீங்களும் ஆண்டவரை எதற்காக பின்பற்றுகிறோம் என்பது எப்போ வெளிப்படும் தெரியுமா? வாழ்க்கையிலே புயல் அடிக்கும் போது, வாழ்க்கையிலே இழப்புகள் வரும்போது, வாழ்க்கையிலே வேதனை வரும்போது, வாழ்க்கையிலே மரணம் வரும்போதுதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அதனால ஒரு மனிதனுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கண்டிப்பாக வெளிப்படுத்தும். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். நானும் என்னுடைய மனைவியும் காலையில வாக்கிங் போறது வழக்கம். இந்த கொரோனா பீரியடு பிறகு நாங்க போல. அப்படி போகும்போது ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் உள்ள ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு வெளியே நிறைய பூச்செடிகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பூச்செடிகளை ஆடு மாடு கடிக்க கூடாதுன்னு சொல்லி சுத்திலும் அதுக்கு ஒரு சின்ன ஃபென்ஸ் மாதிரி வட்டமாக வேயப்பட்ட ஒரு வலை, இரும்பு வலைய அதுல வச்சுட்டே வந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஆடு மாடுகள் அந்த பூச்செடிகளை கடிக்காதபடிக்கு அதை சுத்தி அந்த வலை பின்னப்பட்டிருந்துச்சு. அது சரியாக தரையில ஊன்றப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தோம். ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு காற்று அடிச்சிச்சு. வைத்திருந்த எல்லாம் அப்படியே சாஞ்சிருச்சு. என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தரையை தோண்டவே இல்லை. சும்மா மண்ணை கைய வச்சு நீக்கிட்டு அந்த ஃபென்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வலையை சும்மா நிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு காற்று அடித்தவொடனே எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஒண்ணு கூட கிடையாது, கீழே விழுந்துருச்சு. இந்த ஓனருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்னா, அழகா ஃபென்ஸ் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா வேலை செய்ய வந்தவர்கள் அந்த அழகுல வேலை பார்த்திருக்காங்க. சும்மா மேல வச்சு நட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. பொதுவாக ஒரு நல்ல ஒரு குச்சியோ அல்லது கம்பியோ நட்டி அதுல கட்டி அதை உறுதியா வைப்பாங்க. இவங்க அப்படி இல்ல, வேலையை முடிக்கணும்ன்றக்காக சும்மா மண்ணை தோண்டி மேல வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா காற்றடிக்கும் போது அது நிற்கவில்லை. இதே போல நம்முடைய வாழ்க்கையில வெளியே உள்ள காரியங்கள் நானும் நீங்களும் எவ்வளவு ஆழமாக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் அல்ல. நம்ம செய்யற ஊழியம் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் அல்ல, நம்முடைய சாட்சி இல்ல. வாழ்க்கையிலே இழப்பு வரும்போது நானும் நீங்களும் எவ்விதமாக செயல்படுகிறோம் என்பது நம்மை வெளிப்படுத்தும். சரி, இந்த இடத்துல யோபுடைய தன்மைகளை நம்ம பார்க்கிறோம். யோபு எவ்விதமாக ரியாக்ட் பண்ணான்றதை வரிசையா பார்த்தோம். 20ஆம் வசனம் வாசிக்க கேட்டோம்ல, அதுல என்ன பார்த்தோம்னா, யோபு 2வது செய்தி தன்னுடைய காதுக்கு வந்த உடனே யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. முதலாவது யோபு செய்த காரியம் என்னன்னா,
தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினான். He expressed his grievance. அல்லது தன்னுடைய உள்ளத்துல உள்ள வேதனையை அப்படியே வெளிப்படுத்தினார். யோபு அழுதிருப்பாரா? கண்டிப்பாக அழுதிருப்பார். சரியா? அப்ப நமக்கு ஒரு கேள்வி, வேதனைகள் மத்தியில, இழப்புகள் மத்தியில அழுவது நல்ல விசுவாசிக்கு அழகா சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். அந்த வேதனையை வெளிப்படுத்தினான் மட்டும் பார்க்கலாம். சரியா? அழுவது சரியா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, we are human beings. மறந்துடாங்க, நம்ம சாதாரணமான மனிதர்கள். ஆகவே மற்றவர்களுக்கு வரக்கூடிய வேதனை நமக்கும் வரும்போது நாம் அழுவது இயற்கை. அழுவது இயற்கை. ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு மனநிலை மருத்துவத்தை பேசிட்டு, நல்ல ஒரு விசுவாசி, தேவனுடைய மனிதர், அவற்றை கேட்கும் போது, ஒரு சகோதரி தன்னுடைய தாயை இழந்து விட்டார்கள். இழந்து விட்டு அவங்க ஒரு வேதனையான சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இறந்து போன தாயை பாக்குறதுக்கு போலாமா, அப்படி போயிட்டு வர்றது அவங்களுடைய வேதனை இன்னும் கூட்டாதான்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ராஜபாலன், she should cry. கண்டிப்பாக அழ வேண்டும். ஏன் அழலும் தெரியுமா? அது மனிதனுடைய இயல்பு. நம்ம அழாட்டா there is something abnormal சொல்லி சொன்னார். அதனால கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களை, இழப்புகள் வரும்போது, வாழ்க்கையில வேதனை வரும்போது, ஐயோ பயங்கர கண்ணீரா இருக்கு, பயங்கர வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கே, நான் என் விசுவாசம் இல்லையேன்னு சொல்லி உங்களை நீங்க குற்றப்படுத்துகிறாங்க. தட் இஸ் ஹியூமன் நேச்சர், நம்முடைய இயற்கையான ஒரு தன்மை. அதனாலதான் வசனங்கள் அநேக இடங்களை வாசிக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல என்ன வாசிக்கிறோம்? பயங்கர துக்கத்தின் மத்தியிலே அன்னாள் அழுதாள். அன்னாளால ஜெபம் பண்ண கூட முடியல, அவளுடைய வாயிலிருந்து சத்தம் கூட வரல, அந்த அளவுக்கு அவங்க அழுதாங்க. நான் மிகவும் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அதே போல இயேசு கிறிஸ்து அழுதாரா? இயேசு கிறிஸ்து அழுதாருன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 35 வசனம். யோவான் 11:35 வாசிக்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு கண்ணீர் விட்டார். எந்த இடத்துல நடக்குது? லாசரு, அவர் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் லாசருவை இயேசு கிறிஸ்து சந்திக்க வருவதற்கு முன்னே லாசரு இறந்து விட்டார். லாசரு இறந்து போவார் என்பது ஆண்டவருக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவர் தேவன், சகலவற்றையும் அறிந்தவர், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா அந்த 33ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவள் அழுகிறதையும், யார் அழுகிறாள்? மரியாள் அழுகிறாள். அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் தெளிவாக அதை எழுதியிருக்கார். இயேசு கிறிஸ்துடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த சீஷர். அநேகரும் நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் தேவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். இல்ல, அவர் மனிதனாக இந்த உலகத்துல கடந்து வரும்போது பாவத்தை தவிர்த்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் அவருக்குள்ள இருந்துச்சு. அதனால கண்ணீர் என்பது, வேதனை என்பது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு அவுட்லெட். அது தப்பு கிடையாது. ஒரு சில சபைகள்ல என்ன போதிக்கிறாங்கன்னா, நீங்க அழுதீங்கன்னா, இறந்து போன மக்களுக்காக நீங்கள் அழுவீர்களானால் நீங்கள் சரியான விசுவாசிகள் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அந்த அடக்க ஆராதனையில அழமாட்டாங்க. ஆனால் தேவனுடைய மக்களே, நம்ம சாதாரணமான மனுஷங்கன்றதை மறந்துட வேண்டாம். யோபு தேவனுடைய சமூகத்துல என்ன செய்யறாருன்னா, எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து கொண்டான். சால்வையை கிழிக்கிறது யூதர்களுக்கு அல்லது எபிரேய மக்களுக்கு, அந்த தேவனுடைய மக்களுக்கு அந்த ஏரியால உள்ள கல்ச்சர் என்னன்னா தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவது. யோபு இந்த இடத்துல தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் பவுல் எழுதும் போது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இவ்விதமாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்பிக்கையற்றவர்களை போல. நம்பிக்கையற்றவர்கள் என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள், அவர்களை போல நீங்கள் விசுவாசம் இல்லாத துக்கத்துக்குள்ளே கடந்து போய்விடாதிருங்கள். நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து. அப்ப நம்முடைய துக்கத்துல
அவிசுவாசமான துக்கம் கிடையாது. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதோட அழுகதான் என் வாழ்க்கையில மிஞ்சு போச்சுன்னு சொல்றது இல்ல. அழுகை என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒரு காரியம், அல்லது மனித தன்மையிலிருந்து வரக்கூடிய காரியம். ஆனால் அந்த அழுகை அவிசுவாசத்துடைய உச்சகட்டமாக மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையே முழுசுமா பிடிச்சிருக்கா, அல்லது இழப்புகள் வரும்போது துக்கத்தை தேவனிடத்திலே தெரியப்படுத்தி விட்டு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு, தேவனை சார்ந்து வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமான்றதை யோசித்து பார்க்கலாம். இரண்டாவது, அதே வசனத்துடைய பின்பகுதி, முதல் அதிகாரம் 20ஆம் வசனம், யோபுல தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். யோபுடைய வாழ்க்கையில நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோபுடைய துக்கம் யோபுவை தேவனுக்கு நேராகத்தான் திருப்பியது, தேவனை விட்டு திருப்பவில்லை. மறந்துட வேண்டாம். அநேக நேரங்கள்ல துக்கம் வரும்போது நம்முடைய பார்வை தேவனை விட்டு நமக்கு நேராக திரும்ப வாய்ப்பு இருக்கிறது, மனிதர்களுக்கு நேராக திரும்ப வாய்ப்பு இருக்கிறது, அல்லது சூழ்நிலைகளுக்கு நேராக திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, யோபு தேவனையே நோக்கி பார்த்தார், தேவனையே நோக்கி பார்த்தார். இழப்புகளை பார்த்துக்கிட்டே இல்ல. இழப்புகளை பார்த்து கொண்டே இருப்போமான நமக்கு சமாதானமே இருக்காது. நாம் பணிந்து கொள்ள வேண்டிய இடம், நாம் திரும்பி பார்க்க வேண்டிய இடம் யாருன்னா தேவன். தேவனிடத்துல போக வேண்டும். இதை கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, இழப்பின் மத்தியில தேவனை நோக்கி போறோமா? ஆசீர்வாதத்தின் மத்தியிலே தேவனை நோக்கி செல்லாத ஒரு மனிதன் இழப்பின் மத்தியில் தேவனை நோக்கி செல்ல மாட்டான். செல்வ செழிப்பின் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் இருக்கும் போது ஆண்டவரை தேடாத, ஆண்டவருக்கு பயந்து வாழாத ஒரு மனிதன் வாழ்க்கையின் இழப்பின் மத்தியில் ஆண்டவரை தேட மாட்டான். இன்னைக்கு அநேகருடைய விசுவாசத்தை பாக்குறோம்ல. நான் ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டேன், என் லைஃப்ல ஏன் அந்த டெத் வந்துச்சு, என் லைஃப்ல ஏன் இந்த இழப்பு வந்துச்சு, என் வியாபாரமே முங்கி போச்சு, எனக்கு சாப்பிட கூட வழி இல்லை, என் பிள்ளைகள் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, எதுக்கு இந்த கடவுள், இந்த கடவுளை தேடி எனக்கு என்ன கிடைச்சிச்சு? அருமையான தேவனுடைய மக்களே, தேவனை நோக்கி நம்ம திரும்புறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தமிழ்ல விழுந்து பணிந்து கொண்டுன்னு இருக்கு, ஆங்கிலத்துல அழகா இருக்கு, அவன் தேவனை ஆராதித்தான் சொல்லியிருக்கு. He worshiped God. He worshiped God. எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி இல்லையா? யோசித்து பார்க்கலாம். வாழ்க்கையிலே எல்லாம் வசந்தமாக இருக்கும் போது தேவனை ஆராதிப்பது எளிதான ஒரு காரியம். ஆனா இந்த இடத்துல யோபு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து, சாவு அந்த வீட்டுல நடந்திருக்கு, அது மத்தியில தேவனை ஆராதிக்கிறான்னா நம்ம சொல்ற மாதிரி ஆராதனை இல்ல, தேவனுடைய பண்பு அப்படியே அக்னாலேஜ் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், உம்மிடத்திலே கேள்வி கேட்பதற்கோ உம்மிடத்திலே வாதாடுவதற்கோ நான் எம்மாத்திரம் உம்முடைய சமூகத்துல விழுந்துடுறேன் ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை என்று அவருடைய சமூகத்திலே விழுந்து விட்டான் யோபு. தேவன் தூக்கி விட்டாரா? யோபுவை தள்ளி விட்டாரா? தூக்கி விட்டாரே. யோபுவுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தினாரே, யோபுவுடைய பலவீனங்களை சுட்டி காட்டினாரே, யோபுவை ஜெபிக்க சொன்னாரே. அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இழப்புகள், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய வேதனைகள் தேவனுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தை குறைச்சிருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான காரியம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதைவிட பல மடங்கு விலையேற பெற்ற விசுவாசம் பாடுகளாலே சோதிக்கப்படும். பாடுகள், வேதனைகள் வரும்போது நாம் இன்னும் சுத்தமாகிறோமா அல்லது இன்னும் தேவனை விட்டு விலகி போகிறோமா? ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம லைஃப் நம்ம யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மிடத்திலே வர எனக்கு கிருபை தாரும். வேதனை உண்டு, இழப்புகள் உண்டு, கேள்விகள் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனா அது மத்தியில் ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வழியே கிடையாது, உம்மை விட்டா நான் யாற்ற ஆண்டவரே போவேன். இது நம்முடைய விசுவாசமா இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பாடுகள், உபத்திரவங்கள் தேவனை விட்டு நம்மை தள்ளி கொண்டு போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதான் பவுல் பின்னாடி எழுதுறாருல, உபத்திரவமோ வியாகுலமோ மரணமோ எது வந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். That is his faith. கேட்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையை தேவன் எனக்கும் நமக்கும் அனுமதிப்பாரானால் நாம் தேவனை பணிந்து கொள்ள முடியுமா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம்.
யோபுவுக்கு தேவன் அனுமதித்தார், நமக்கு அனுமதிக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. யாருக்கும் எதையும் அனுமதிக்கலாம். ஆனா கேள்வி என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலையும் நான் தேவனை கனம் பண்ண முடியுமா? அதான் கேள்வி. வேதனையை வெளிப்படுத்தினான், தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். முதல் அதிகாரம் 21 யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். எவ்வளவு அழகான ஒரு விசுவாச அறிக்கை. இன்னைக்கு விசுவாச அறிக்கைன்னு சொல்லி என்னென்னத்தையோ உளர்றாங்க, அது வேற. விசுவாச அறிக்கைன்னா மக்கள் என்ன சொல்றாங்க? என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா வரும், நான் பணக்காரன் ஆவேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையில எந்த எதிர்மறையான காரியங்களுமே நடக்காது, நான் தொட்டது எல்லாம் பொன்னாக மாறும். இவ்விதமாக சொல்லிக்கொண்டே இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாச வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லி ஃபெய்த் கன்ஃபெஷன் கள்ள போதகர்கள் போதிக்கிறார்கள். இன்னைக்கு அதை நம்பி போகக்கூடிய நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல விசுவாச அறிக்கைன்னு சொல்லி சொல்லும் போது, யோபு தான் என்ன நம்பினாரோ அதை தன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறார். இதை மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில அடிபடும் போது நமக்கு உள்ளே என்ன இருக்கிறதோ அது வெளியே வரும். பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒரு குடம் நிறைய தண்ணியை நீங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் உங்க மேல இடிச்சிட்டாங்கன்னா அந்த குடத்துல இருந்து தண்ணி கொட்டும். குடம் நிறைய பாலை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல இருந்து இடிச்சீங்கன்னா பால் வெளியே வரும். அதே போல வாழ்க்கையிலே நானும் நீங்களும் அசைக்கப்படும் போது நம்முடைய வார்த்தைகள் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். இந்த இடத்துல யோபுடைய வாழ்க்கை விசுவாசத்தினாலே நிறைந்திருந்தது. ஆகவே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இந்த சூழ்நிலையிலேயும் விசுவாசம் அசைக்கப்படவில்லை. நான் நினைக்கிறேன், போன வேத ஆராய்ச்சின்னு சொல்லி நினைக்கிறேன், அதுல ஒரு சாட்ல ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வினா, வாழ்க்கையில வேதனை வரும்போது நான் ரொம்ப எளிதா சோர்ந்து போயிடுறேன், என்னுடைய விசுவாசத்துல நான் தளர்ந்து போயிடுறேன், என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய டாபிக். அது முடிஞ்சா பின்னாடி வர்ற நாட்கள்ல படிக்கலாம். விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம தேவன்தான் கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும், என்னால இந்த சூழ்நிலையில கடந்து போக முடியல ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, என்னால இந்த சூழ்நிலையில நிக்க முடியல, என்ன பலப்படுத்தும்னு சொல்லி அவரிடத்துல கேட்கும் போது அவர் பலப்படுத்துகிறார். முதலாவது ஒன்று. இரண்டாவது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நானும் நீங்களும் தேவனை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோமோ, அறிந்து வைப்பது என்றது ஏதோ மூல அறிவின் அடிப்படையில் அல்ல, நாம் வேதத்தின் அடிப்படையில் அவரை அறிந்து ருசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்குவது, அது விசுவாசம். அப்போ வேத வசனத்தின் அடிப்படையிலான விசுவாசம் தான் எந்த சூழ்நிலையிலேயும் அசைக்கப்படாது. மற்றபடி அற்புதங்கள் அடிப்படையிலான விசுவாசம், மற்ற அனுபவங்கள் அடிப்படையிலான விசுவாசம் அசைந்துவிடும். அப்போ வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆழமாக படிக்க வேண்டும். வசனத்திலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது நம்முடைய விசுவாசம் பலப்படும். இரண்டாவது. மூன்றாவது, நாம் பலவீனர்கள், ஆனால் நம்மை பலப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்லி சொன்னாரே. அவர் சொன்ன மாதிரியே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிவிட்டார். அதான் அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம். அந்த வந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார். நானும் நீங்களும் என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கு நமக்குள்ள வந்துடுறார். நம்ம போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய பாஷை பேசுவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் சொல்லி பைபிள் சொல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16 வாசிக்கிறோம். அவருடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அதனால நம்ம தேவனுடைய பிள்ளையா இருப்போமானா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய மாம்ச பலவீனங்களை மேற்கொள்ள உதவி செய்கிறார். பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது என்னை பலப்படுத்துகிறார். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பாடுகள் என்னை அப்படியே நசிக்கிறோம் போல, இந்த பாடுகள் உண்மை விட்டு அப்படியே தள்ளி போக வச்சிரும் போல என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை பலப்படுத்தும் சொல்லி ஜெபிக்கும் போது அவர் பலப்படுத்துகிறார். வேதத்துல ஆதாரம் உண்டா? ஆதாரம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் முழுசையும் நீங்க படிச்சு பாருங்க. தேவனுடைய மனிதர்கள் எவ்வளவு பாடுகள் வழியா கடந்து போனாங்க இல்லையா? அதே போல அப்போஸ்தலர் 5, 6, 7 அதிகாரங்கள்ல படிக்கும் போது ஸ்தேவானை பற்றி படிக்கிறோம் இல்லையா? 6வது அதிகாரத்துல ஸ்தேவான் மீது கல்லெறிந்து
ஸ்தேவானை அநியாயமாக பழி சுமத்தி ஸ்தேவானை கொல்லும் போது அவன் தேவனுடைய பண்புகளை வெளிப்படுத்தினான் இல்லையா? இது நம்முடைய மனுஷீகத்திலே சாத்தியம் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே இது சாத்தியம். ஆகவே விசுவாசத்துல பலப்படுவதற்கு நாம் இதை செய்ய வேண்டும். இந்த இடத்துல மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்களை முடிச்சிடலாம். நம்ம ஆரம்பித்தது 5 நிமிடம் லேட்டா தான் ஆரம்பிச்சோம். தளராத விசுவாசத்தை அறிக்கையிட்டார் யோபு. என்ன தளராத விசுவாசம்? அந்த 21ஆம் வசனத்தை மறுபடியும் கவனிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் பேசுறத டிவில நான் கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? யோபு தவறாக சொல்லிவிட்டார். கர்த்தர் எடுப்பாரா? கர்த்தர் எடுக்கவே மாட்டார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்லவில்லை. யோபு என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதி வச்சிருக்க. மனிதர்கள் பொய் சொல்லலாம், மனிதர்கள் ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி எழுதலாம், ஆனா தேவன் அப்படி எழுத மாட்டார். அதான் வசனத்துக்கும் மற்ற மக்கள் சொல்லக்கூடிய காரியத்துக்கும் வித்தியாசம். இந்த இடத்துல என்ன பாக்குறோம்னா, அதோடைய முன்பகுதியை மட்டும் பார்க்கலாம். இந்த பகுதியை படிக்கும் போது வாரன் வியாஸ்பி எனப்பட்ட தேவனுடைய மனிதர் இந்த வசனத்துக்கு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார், ஒரு பக்கா அவுட்லைன் கொடுக்கிறார். என்ன அவுட்லைன் கொடுக்கிறாருன்னா, he looked back. யோபு தனக்கு பின்னாலே தன் பின் வாழ்க்கையை திரும்பி பார்த்தார். look ahead to his death. யோபு வர இருக்கக்கூடிய வாழ்க்கையை எதிர்பார்த்தார். மூன்றாவது, ஃபைனலி ஜோப் look up. யோபு மேல் நோக்கி பார்த்தார். தன்னுடைய பழைய காரியத்தை, தான் வந்த பாதையை யோபு திரும்பி பார்த்தார். இரண்டாவது, வர இருக்கக்கூடிய பாதையை, தன்னுடைய மரணத்தை திரும்பி பார்த்தார். மூன்றாவது, மேலே தேவனை நோக்கி பார்த்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். முதல் காரியத்தை மாத்திரம் பார்த்து நம்ம என்ன செய்யலாம், முடிக்கலாம். ஒன்று, யோபுடைய வாழ்க்கை இவ்வளவு புயலின் மத்தியிலும் அசையாமல் இருந்தது காரணம் யோபுடைய விசுவாசம் அவருடைய வார்த்தைகளிலே வெளிப்படுகிறது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே பைபிள்ல போட்டிருக்காருல்ல சாலமோன், வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்துல சொன்ன வார்த்தை, ஏற்ற நேரத்துல மற்றவர்களுக்கு சொன்ன வார்த்தை அவைதமாக இருக்கும். அந்த இடத்துல படிக்கிறோம். இந்த இடத்துல யோபு சொல்ற வார்த்தை, நானும் நீங்களும் அந்த பாதையில கடந்து செல்லும் போது அவிதமாகவே இருக்கும். என்ன சொல்றாருன்னா, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், கற்பத்திலிருந்து வந்தேன். என்ன தெரியுமா சொல்றாரு யோபு? நான் இந்த உலகத்துல பிறக்கும் போது என் கையில நான் ஒன்றுமே கொண்டு வரவில்லை. இந்த உலகத்துல நான் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவன் கிருபையாக எனக்கு கொடுத்தது. இன்னைக்கு இந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எந்த பொருள், எந்த காரியம் நம்மை விட்டு கையில இருந்து பிடுங்கப்படும் போது நம்ம அதிகமா பாதிக்கும் தெரியுமா? எதை நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமோ, இது எனக்கு சொந்தம், இது நான் சம்பாதிச்சது, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய ஆசீர்வாதம், இது என்னுடையதுன்னு சொல்லி நம்ம பற்றி பிடிக்கும் போது அதை யாராவது நம்ம கையில இருந்து எடுத்தாங்கன்னா நம்மளால தாங்கவே முடியாது. யோபு அவ்விதமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. நிர்வாணியா என் தாயின் வயிற்றில் இருந்து வந்தேன், தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன். இதுதான் அவர் சொல்லக்கூடிய அவருடைய விசுவாச ஸ்டேட்மெண்ட். இந்த கேட்டு இருக்க அருமையான தேவனுடைய மக்களே, அநேக நேரங்கள் நம்ம கேள்வி கேட்கிற காரணம் என்ன தெரியுமா? இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய சுகம், இது என்னுடைய குடும்பம், இதை எடுக்கிறதுக்கு உமக்கு என்ன உரிமை இருக்கு? ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? என்னுடைய அருமையான மகனே மகளே, இது எல்லாவற்றையும் கிருபையாக நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், கிருபையாக நான் கொடுத்திருக்கிறேன். உயிரோட இருக்கும்போது நம்ம அதை உணர்ந்திருக்கோமா? நமக்கு 20 வயது ஆயிருக்கலாம், 40 வயது ஆயிருக்கலாம், அல்லது 60 வயது ஆயிருக்கலாம், இன்னும் அதோட கூடின வயசா இருக்கலாம். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது, நான் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து நான் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுத்தது என்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அநேக நேரங்கள் நம்முடைய படிப்பு, நம்முடைய சாதனைகள், நம்முடைய வீடு, நம்முடைய பட்டம், நம்முடைய குடும்பம் சொல்லி இதன் மீது நாம் அஸ்திபாரத்தை போட ஆரம்பிக்கிறோம். அஸ்திபாரம் அசைய ஆரம்பிக்கும் போது எல்லாமே அசைந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய மக்களே, காணப்படுகிற எல்லாம் அநித்தியமானவைகள். அப்போ இதெல்லாம் நேசிக்கிறது தப்பு கிடையாது, நேசிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவன் எனக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய உக்கிரானக்காரன் என்பதை மறக்க கூடாது. யோபு மறக்கவில்லை. வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். ஆண்டவரே, நான் அந்த உலகத்துல பிறக்கும் போது எனக்கு யாருமே கிடையாது,
உலகத்துல பிறக்கும் போது இந்த ஆடு கிடையாது, மாடு கிடையாது, கழுதை கிடையாது, வீடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நான் உலகத்துல பிறக்கும் போது எனக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. நான் நிர்வாணியாக இந்த உலகத்திற்கு வந்தேன். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? கேட்டதுக்கு அருமையான தேவனுடைய மக்களை, ஆண்டவரே இவைகளை நோக்கி பார்க்காதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்க, என்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்த்து நன்றியுள்ளவளாக வாழ, இதை பற்றி கொண்டு உம்மை குறை சொல்லாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அமைதியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ராத்திரி நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை கொஞ்சம் கவனிக்கலாமா? ஏன் இந்த இழப்பு? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த எதிர்மறையான சூழ்நிலை? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் 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 நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோமா? தேவன் சொல்லுகிறார், காரணமே இல்லை, காரணமே இல்லை. இது உன்னுடைய விசுவாசத்திற்கான சோதனை. உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு நான் அனுமதிக்கக்கூடிய சோதனை. நான் அனுமதிக்காதபடிக்கு என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. வீணா மனசை போட்டு அலட்டிக்கிற வேண்டாம். யாராவது எனக்கு எதிராக பில்லி சுனியம் வச்சிருப்பாங்க, யாராவது எனக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க, அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி மனதை போட்டு அலட்டிட்டு இருக்கோமா? அருமையான தேவனுடைய மக்களே, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திலே பத்திரமாக இருக்கிறது. எந்த மனிதனும் இதை அழிக்க முடியாது, எந்த பிசாசும் அழிக்க முடியாது. அவர் அனுமதிக்காதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அன்றியும் அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்னுடைய கண்ணீர் அவருக்கு தெரியுமா? கண்ணீர் தெரியும், தெரியும். நான் அழுறது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். என்னுடைய கலக்கங்கள் தெரியுமா? தெரியும். நான் மனிதன் என்பது அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அழுதாரே, என்னுடைய வேதனையை நான் அவற்றை எக்ஸ்பிரஸ் பண்றதை புரிஞ்சுக்கிறாரா? புரிந்து கொள்வார். அன்னாள் அழுதாள். அன்னாள் ஜெபிக்கும் போது வாயிலே இருந்து வார்த்தை வரவில்லை. ஏலியாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் புரிந்து கொண்டார். தேவன் புரிந்து கொண்டார். தேவனை நோக்கி திரும்புகிறோமா? தேவனை விட்டு திரும்புகிறோமா? இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலையும் உமக்கு முன்பாக வந்து விழுந்துவிட எனக்கு கிருபை தாரும், விழுந்துவிட கிருபை தாரும். உம்மை தவிர இந்த உலகத்துல யாருமே இல்ல ஆண்டவரே. எப்பொழுதும் மாறாத அஸ்திபாரம் நீரே, என்னுடைய கண்மலை நீரே, என்னுடைய கோட்டை நீரே, நான் நம்பியிருக்கிற துருகம் நீரே, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நீரே. மற்றவர்களைப் போல அறிவில்லாதிருக்க மனதில்லை. இன்னைக்கு இந்த அறிவு உண்டா நமக்கு? நம்முடைய துக்கத்திலேயே ஆழ்ந்து போயிட்டோமா? வேதனையே யோசித்து வாழ்க்கையே கசப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம். அருமையான தேவனுடைய மக்களே, நம்முடைய வேதனைகளையே பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய சாட்சி போய்விடும். வாழ்க்கையிலே திரும்பி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்கிறோமா? நாம் கடந்து வந்த பாதை, வாழ்க்கையில எவ்வளவு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கார் இல்லையா? குப்பையிலிருந்து எடுத்து கண்மலையின் மீது அமர பண்ணுகிற தேவன், ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். ஆனா இவையெல்லாம் அவர் கொடுத்த கிருபை. இதற்கு நான் உரிமை பாராட்டுவதற்கு, இதன் மூலமாக என்னை புகழ்வதற்கு, இது என்னுடைய உரிமை என்று நான் அவரிடத்திலே போராடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. நிர்வாணியாய் இந்த உலகத்திற்கு வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்கிறக்காக ஜெபம் பண்ணுமா? நம்முடைய பலத்தாலே முடியாது. அருமையான தேவனுடைய மக்களே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்முடைய உள்ளத்தின் காயங்களை மாற்ற முடியும். சரீர பலவீனங்களை மேற்கொள்ள உதவி செய்வார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறீர். இந்த பெரிய நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காக தந்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. இவ்வளவு உன்னதமான தேவன் எங்களுடைய தகப்பனராக இருக்கிறீரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே.
உலகத்துல எங்க பெற்றோர் எங்களை நேசிப்பதை விட, வேறு யார் எங்களை நேசிப்பதை விட எங்கள் மீது அக்கறையுடைய ஆண்டவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். வாழ்க்கையின் இழப்புகள் மத்தியில உம்முடைய தன்மையை, உம்முடைய அன்பை நாங்களும் சந்தேகப்பட்டு விடாதபடிக்கே எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இழப்புகள் மத்தியில், வேதனையின் மத்தியில் உம்முடைய சமூகத்திலே வந்து விழுந்துவிட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வேதனை அது கசப்பாகவோ நம்பிக்கை இல்லாத விதத்திலேயோ மாறிவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிக்கையிட எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உக்ரானக்காரர் என்பதை மறந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்துல பங்கு பெறக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலே கடந்து சென்றாலும் சாட்சியாக வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும் உடைய வசனம் யோபுவை போல எங்களை மாற்றுவதற்கு வழி நடத்த கிருபை தாரும். எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் மக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.